ஒருங்கிணைந்து இருக்கணும். செக்ரட்டரியாக இருக்கட்டும், முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர். ஆசிரியர் தான் பார்க்க ரைடர் இருந்தார், அதான் திரும்பி பார்த்தேன். இன்னைக்கு அனைத்து மாணவ செலவுகள் வணக்கம். நீங்க தான் வருங்கால தூத்துக்குடி மாவட்டம், மாநகரம், இந்தியா எல்லாம் நீங்க தான் பண்ணாரு. பல்வேறு கட்டங்களாக நம்மளுக்கு என்ன வேணும், என்ன தேவை எல்லாம் நீங்க தூத்துக்குடி தானா? என்ன வச்சிருக்கீங்களா லேப்டாப்? இதான் ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷம் தான் உங்களுக்கு. என்ன செய்ய போறீங்க வச்சு? என்ன செய்ய போறீங்க? சரி, இல்ல உலகத்தில் நடக்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதோட லேப்டாப் காசப்படியான அந்த ஸ்மார்ட் போன் அது நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர் காலேஜ் அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம கோயம்புத்தூர் மற்ற சிட்டிலாம் ஒண்ணு மகா படிக்கா எல்லாம் காலேஜ் எந்த நேரம் கூப்பிடலாம். அது அவசர காலம் எனக்கு வேணாம் கொடுத்தா அந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். ஆனா அந்த கட்டம் வந்துட்டு நம்மளோட அறிவு வளர்த்துக்கிறதுக்கும் எங்கெங்க என்னென்ன வளர்த்துறது எல்லாம் நம்ம கையில வந்தாச்சு. கையில வந்தோம்னா நம்ம வந்து சோர்வு நோக்கி போயிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு எல்லாம் இது போட்டி நிறைந்த உலகம். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் சொல்றாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 10th 12th நான் சொல்ற ஒரு 40 வருஷம் முன்னாடி வந்து 10 படிச்சவங்க நம்ம கரையை சேர்த்துக்கலாம், நம்ம வாழ்க்கையை ஓட்டுக்கலாம்னா அவர் அடுத்த கட்டம் கல்வியை முடிப்பாரு, படிப்பை முடிப்பாரு. அதுக்கப்புறம் அவரு மேரேஜ், அவங்க குடும்ப வருஷம் ஆகி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ அப்படி கிடையாது. 2 நிர்ணயிக்கப்பட்ட வயசு 70 80 எவ்வளவு நம்ம நிர்ணயிச்சு வரணும். டே டு டே நமக்கு வந்து ஸ்டடி அவசியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தகத்திலே முக்கியிருப்பாங்க. அது ஒரு டைப்பான இது. அது நம்மளோட அறிவு வளரும். இப்ப விஞ்ஞானம் முன்னேறி அடுத்த செகண்ட் உலகத்துல என்ன நடக்குதுன்னு மொபைல் வழியா நம்ம பார்த்தோம். லேப்டாப்ல நிறைய நீங்க வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு நிறைய விஷயம் இருந்தா உங்க வீட்டுல உங்க தம்பியோ தங்கச்சியோ இருந்து சொல்லலாம். கிராமப்புறமா இருந்தா நிறைய இடத்த உருவாக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம்? உங்க அப்பா அம்மா ஒரு கனவோட உங்களை படிக்க அனுப்பிட்டாங்க. அந்த கனவை நம்ம என்ன நிறைவேற்ற போறோம்? சிலவங்களுக்கு படிப்பு வரும், வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில வந்து நல்ல டெவலப்பா இருப்பாங்க. என்னடா எனக்கு வந்து படிப்பு வரணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம அறிவை வளர்த்துக்கிட்ட கல்வி நம்மகிட்ட அசைக்க முடியாத சொத்து. அறிவை வளர்த்துக்கிற கடைசியா நம்ம படிக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை, எந்த லைன் வருதோ படிப்புல நிறைய ஆக்டிவிட்டி வரும், அதை நம்ம கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம், அதை பத்தி நான் பேசவே வந்தேன். ஏன்னா 70 வயசு போட்டி நிறைந்த நம்ம உலகம் படிச்சு கொண்டே இருக்கும். பிசிக்கலா கண்டிப்பா ஒரு எக்ஸசைஸ் வைக்கணும். அதுக்காண்டி தான் நம்ம நிறைய தூத்துக்குடியா இருக்கட்டும், சரௌண்டிங் எங்கெல்லாம் எங்க பேசுறதோ பார்க் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து நம்ம பெண்களுக்கும் தனி பார்க் நம்ம பார்க்கணுங்கிறது ஏற்பாடு செஞ்சாலும் இன்னும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணே வராம இருக்கிறவங்க வெளியே வரணுங்கிறதுக்காண்டி தான் அந்த ஒரு முயற்சி. அது நம்ம 3 இடத்துல வச்சப்போ எல்லாரும் சிறப்பா போயிட்டு இருக்கு. நீங்க பேசிக் எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வந்தீங்க தான் அடுத்த ஒரு கட்டமா காலேஜ்ல இப்போ மாணவியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி போர்டு எல்லாம் கோச்சில் நிறைய கட்டங்கள் வரும். அதுக்கு தேவை தைரியம். இப்போ வந்து நிறைய நம்ம பெண்களுக்கு எதிராக உள்ள குற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் ஒரு முயற்சியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னன்னாலும் நம்ம கால் சென்டர் நம்பர் இருக்கு. பல்வேறு நம்ம ரோட்ல போச்சுல சில இடத்துல இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னா உடனே காவல்துறை தான் நடவடிக்கை. நிறைய சிசிடிவி கேமராவில் வந்துச்சு. நம்ம தன்னை வந்து மன தைரியத்திலும் தற்கொலைப்பு நிறைய வந்துட்டு சலனம் படிக்கணும், இது படிக்கணும்னு சொல்றது விரும்பல. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா பேசிக்கா ஒரு எக்ஸசைஸ் நடக்கலாம். இல்லைன்னா சைக்கிள் ஓடுங்க. சைக்கிள் வந்து எல்லா உடம்போட எல்லா பாவம் நம்ம கொடுத்துல இருந்து சைக்கிள் கொடுத்து வரணும். தமிழ்நாடு அரசு இருந்து அதை செய்யலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டி ஏதாவது டிஃபரெண்டா உருவாக்கலாம். நான் போற இடத்துலாம் கேரி பேக் யூஸ் பண்ணாங்க, ஒரு மரத்தை வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மரம் வளர்ந்தா நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம வளர வளர அந்த மரம் வளரும். அதனால நிறைய இடத்துக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு டே டு டே இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? என் ஃப்ரெண்டுக்கு உதவியா இருந்தேன், இனியாலும் முடிஞ்சு சமுதாயத்துக்கு இந்த வேலை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கட்டத்தை நம்ம வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாலியா போகும். மேடம் சொன்ன மாதிரி நெத்தியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய எழுதி வச்சிருந்தாலும் இந்த பதவி வரைச்சல ஒரு பொறுப்பு, இந்த ஊருக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் தலையணும் அப்படிங்கிற கட்டத்தை இவ்வளவு வேலை முன்னேறி கொண்டு போயிருக்கோம். இப்ப இந்த பதவியில் வந்து எனக்கு திருப்தி. ஆனா இன்னும் நிறைய தேவை இருக்கு. உள்ள போனா கடல் மாதிரி அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி தேவை இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட் கிரீனரியா போயிட்டு இருக்கோம். டஸ்ட்னால என்ன எனர்ஜி வருது, சாக்கடை தண்ணி ஓடக்கூடாது, யூனிவர்சிட்டி பல கட்டங்களாக போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க. 120 லேப்டாப்புக்கு 83 நீங்க வந்திருக்கு. நல்லா பயன்படுத்துங்க. நீங்க மட்டும் அதோட அறிவு தொட்டு ஒரு நிறைய பேர் உருவாக்குவீங்க. நம்மளால முடிஞ்சது என்னையால முடியுமா நினைக்கலாம். ஒரு பள்ளமா இருந்துச்சு, ஒரு புளிய முடிங்க ஈஸியா முடிவாயிடும். இல்ல ஒரு பெரிய பள்ளமாகும். எல்லாத்தாலையும் முடியும். முடியாத ஒண்ணுமே கிடையாது. முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறதா வெற்றி. அந்த வெற்றியை நோக்கிதான் இப்ப நான் இனியே நீங்க ஒரு உதாரணமா நான் வச்சு சொல்றேன். அந்த முயற்சி செய்யறதுதான் நீங்க 4000 சாலைகள் பல்வேறு கட்டங்கள் பொதுமக்கள் பயன்படுற விதமாக இருக்கிறது. நீங்களும் அந்த முயற்சியை செஞ்சு தூத்துக்குடிக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு
அவங்க தாய் தந்தையெல்லாம் பெருசு. நல்ல ஒரு புகழை பெற்றுக் கொடுங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்யுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கிரியேட்டிவிட்டி, அதை பெண்கள்னாலே நிறைய டிஃபரெண்டா சிந்திப்பீங்க. அதை காட்டி நம்ம ஊர் பெருமைப்படுத்தணும்னு கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.